விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த அலட்டிக்கிடாம அதிரடி தீர்ப்புக்கு பேர் போன சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க ஒரு சிஆர்பிசி 167(2) அந்த பிரிவினுடைய அளாவுகை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது பற்றி தான் ஆக்சுவலாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அது அடுத்த பதிவில் கூட பார்ப்போம். ஆனால் அது இந்த அக்யூஸ்ட் வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் போய் சரண்டர் ஆகுது, ரொம்ப கிரேவ் கேஸில் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அது அடுத்த பதிவில் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ராஜேஷ் தலைமறை அந்த செய்தி பார்க்குறாப்புல இருந்துச்சு. பாலியல் புகாரில் சிறை தண்டனைக்கு உள்ளான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் மாயம் தலைமறைவு பல ஆங்கில மற்றும் தமிழ் செய்தி பத்திரிகைகளில் நேற்று வந்திருந்த செய்தி. அவனை பற்றி இந்த புதிய எஸ்ஐஸ் புதிய வரவுகளுக்கு உங்களுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இவன் 1990ஆம் ஆண்டினுடைய பேட்ச். இவனுடைய நேட்டிவ் ஒடிசா. அவன் பேசுகிறத பற்றிலாம் ரொம்ப நீங்கள் கண்டுக்கிடாதீங்க. 90 தமிழ்நாடுக்காரர் பேட்ச். 90ல் தேனியிலே நம்ம தேனி அலிநகரம் ஏஎஸ்பின்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து தெரியும் எனக்கு. தெரியும்னா நம்மளும் அதே இதில் துறையில் நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்பி ஆஃபீஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வேலை பார்த்ததுனால இவனை பற்றியான நமக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரம் த பிகினிங் இதுதாங்க இந்த ஆளுக்கு எம்மோ. இவன் எப்பயும் மாட்டிருக்க வேண்டியவன். கிருஷ்ண பரமாத்மா கூட அந்த சிசுபாலனுக்கு சொல்லுவார் பாருங்க, உனக்கு ஒரு 100 தப்பை நான் மன்னிக்கிறதா உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், வரம் கொடுத்துருக்கேன், 100 தாண்டும் பொழுது நீ தண்டிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி. அதேமாரி அவன் தாண்டுவேன், தண்டிக்கப்படுவேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது மாதிரி தான். எவனு மொதல் தப்புலாம் மாற்றுறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு அளவு இருக்குது. அது 100, 200, 50, 10ன்றது தெரியாது. அது பகவானுக்கு தான் தெரிஞ்சது. ஆனால் உங்கள் அளவு என்னவோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 தப்புக்கு முன்னாடியே நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா தப்பிக்கப்படுவீங்க. ஏன்னா தவறுகளுக்கு உட்பட்டவன் தான் மனிதன். தவறுகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வீக பிறக்கிறவன் கிடையாது. தவறுகளின் காரணத்தினால தான் மனிதன் பிறக்கிறான். தவறுகளுக்கு உட்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இயற்கை அனுமதிக்கப்பட்டதையும் தாண்டி நீ வாட்டுக்கு ஆடுற பற்றியா அந்த ஆட்டம் தான் வேணுக்கு. ஆனால் காவல்துறையில் இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்கள், ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவனை காட்டலாம் ஆடினவனு இருக்கேன். நான் சர்வீஸில் இருந்த நேரங்கள்லேயே கூட இதே இவனுக்கு என்ன எம்ஓவோ இதே மாதிரியான எம்ஓ உடையவர்களையும் எனக்கு தெரியும். அதே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் தெரியும். ரொம்ப கேவலப்பட்டவங்களையும் தெரியும். அப்போ சமூக வலைத்தளம் அது இதெல்லாம் இல்லாதனால எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் போலீஸுக்கான ஒரு ஆதர்ச புருஷர் மாதிரியே இருந்துட்டுலாம் போயிட்டாங்க. மனித ஒழுக்கத்தில் ரொம்ப கேவலப்பட்டவங்க காவல்துறையின் ஆதர்ச புருஷர்கள் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிட்டுலாம் போயிட்டாங்க. இது ஒரு விஷயம். அப்போ அவ்வளோதான் மக்களுக்கு இருந்த அந்த விழிப்புணர்வு. சரி, அப்படி இருக்கையில் அப்புறம் இவன்லாம் அப்போ எப்படி மாட்டான்? இவன் உங்களுக்கு அந்த எம்ஓவில் இருக்கிறது மட்டும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய பழைய ஆட்கள் அவனுடைய தனிப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட அந்த சபார்டினேட் இருக்கா பாருங்க, கீழ்நிலை காவலர்கள், அந்த சபார்டினேட்டு கீழ்நிலை காவலர்களுக்கெல்லாம் வேணுமென்ற சலுகைகளை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஏன்னா இந்த முகம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். இல்லைன்னா தண்ணி இயல்பில் நல்லவனாகவும் இருக்கலாம். அது வேறு விஷயம். பட் ஏதோ ஒரு 10 போலீஸ் நம்மளை நல்லவன்னு சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி கூட அதை காப்பாற்றிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் 2020லேயே நம்ம திருப்பதி அப்போ டிஜிபினா இப்போ ஒரு 10 டிஜிபி கூட இருப்பாங்கன்னு வைங்க. ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் யாரோ அவர் தான் தமிழ்நாட்டுக்கே டிஜிபி. அவரை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் அப்படி தான் இருந்தார் டிஜிபி திருப்பதி இருந்தார். ரொம்ப நல்ல டைப்பு, அமைதியான டைப்பு, எந்த வம்பு வழக்கு எல்லாம் சிக்கிக்கிடாத ஆள். அவர் பாட்டுக்கு இருக்கிறாரா. 2021 ஜூனில் அவர் ரிட்டையர்டு. 2020லேயே அப்போதைய முதல்வர் அந்த எடப்பாடியை என்கிட்ட சைஸ் பண்ணி போய் ஸ்பெஷல் டிஜிபின்னு போய் உட்கார்றான். தமிழ்நாடு காவல்துறையிலே இல்லாத ஒரு புதிய வரலாறு. ஆனால் இவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வச்சு எடப்பாடிக்கிட்ட என்ன சொன்னானா, எப்படி உங்களை ஜெயிக்க வச்சு மறுபடியும் 2021 உங்களுக்கு மீண்டும் ஆட்சியை கொண்டு வர்றது என் பொறுப்பு அப்படி இப்படின்னு அள்ளி விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் ஆட்சியாளருக்கு எவனை பார்த்தாலும் இவன் பெரிய ஆபத்து பந்தவனாக இருப்பானோ, இவன் நம்ம ஆட்சியை காப்பாற்றிடுவானோ அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த வகையில் வந்துட்டேன்னு வைங்க. வந்தால் பயங்கர ஆட்டம்ங்க. ஆனால் பயங்கர ஆட்டம். போலீஸ் ஈவன் கான்ஸ்டபிள் இருக்கிறவங்க பூரா இருக்கிறவன் அப்பயே எலெக்ஷன் நேரத்தில் 2021 எலெக்ஷன் இவன் மாட்டினது அந்த மார்ச் மாதம் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கையில் ரொம்ப தீவிரமாக எலெக்ஷன் கேம்பெயின் போய்கிட்டு இருக்கு. அப்போ தானே இவன் பாலியல் புகாருக்கு உள்ளாகிறான். இவன் தீவிரமாக இதில் இறங்குறான். அப்போ பார்த்தோம்னா அந்த டயத்தில் அந்த போலீஸை போட்டு அப்படியே க்ரஷ் பண்ணுறாங்க, பாடாக படுத்துறான். உங்களுக்கு ஏற்கனவே எலெக்ஷன் டியூட்டி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. பெரேடு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பெரேடு வைக்கி வாட்ஸ்அப்பில் போடு அது இதுன்னு சொல்லி கடைநிலை காவலர் வரைக்கும் போட்டு உருட்டி எடுக்கிறேன். அப்போ
அப்படின்னா தான் ஒரு பயங்கரமான டெரர் ஆஃபீஸர்னு சொல்லி தெரியுமா? உன்னை பற்றி தான் ஊரே தெரியுமே. அப்போ போலீஸ் உள்ளுக்குள்ளேயே குமைஞ்சிக்கிட்டு இருப்பேன் அப்படியே. ஆனால் பட்டாலியன்லேருந்து லோக்கல்லேருந்து எல்லா இதுலேயும் நம்ம பார்க்குற வேலை என்ன, இந்த அளவுக்கு பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி உள்ளூராக ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாதுல்ல. போலீஸு சக போலீஸை சொன்னாலே வந்து சிக்கல் வருமானு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் என்ன செய்வான் பாவம், பயந்தவன் தானே. காவல்துறை அனுபவத்துக்கு சொல்லிக்கிறேன் ஒரு வார்த்தை. நீங்கள் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி நேரடியாக பொதுமக்களை சந்திக்கக்கூடியவர்கள், நேரடியாக ஃபீல்டு ஆஃபீஸர். ஆனால் எஸ்பி அவர் ரூமில் உட்காந்துருப்பார். இந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக பொதுமக்களை சந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களுடைய சர்வீஸ் பீரியடில் நீங்கள் பொதுமக்களினுடைய வாயில் அவனுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான அந்த போலீஸ் அதிகாரி எவனுமே வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது எனக்கு பார்க்க. அவன் சர்வீஸில் இருந்த நேரம் அவர் வந்து இறங்கக்கூடிய மிடுக்கான தோரணையும் பயங்கர முறுக்கான மீசையும் அவர் இருக்கக்கூடிய கம்பீரத்தை பார்த்து பயப்படுவேன், ஊர்காரன் பயப்படுவேன். ஆனால் அதெல்லாம் வந்து தெரிச்சு ஓடுவானுங்க. இவனுக்கு மண்டையில் அதெல்லாம் வந்து பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மமதையில் இருக்கான் பாருங்க. அந்த மமதையில் சும்மா பாவம் கொய்யாப்பழக்காரன், வெள்ளரி பிஞ்சுக்காரன் அதெல்லாம் காலில் பூட்ஸ் காலில் ஏற்றி ஓட விடுவேன். அதெல்லாம் பார்க்கல ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் ஆர்டர் மெயின்டைன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி அவனுக்காக ஒரு ஃபீலிங் வச்சிருப்பான் போல. அந்த மாதிரி போலீஸ் வாயில் விழுந்த தண்டாதஸ்கா ஆச்சா பூச்சான்னு சொல்லி தெரிஞ்சு, ஆனால் பொதுமக்களினுடைய வாயில் விழுந்த போலீஸ் அதிகாரி எவனும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அது காசு பணம் கூட வச்சிருந்துருக்கலாம். உடல் நலம் தானங்க வாழ்க்கைக்கான அடையாளம். காசு பணம் என்ன, நீ இருக்கிறது இல்லை வாழ்றதுக்கு அடையாளம். 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தாரு, இருப்பதல்ல வாழ்க்கைக்கு அடையாளம். வாழணும், இருக்கிற வரைக்கும் வாழணும். வாழ்றது தான் இருக்கிறதுனா சும்மா மூச்சு விடுறது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, உட்காந்த இடத்துலையே வந்து மலை ஜலம் கழிக்கிறது, இதுக்கு பேர வந்து வாழ்றதுன்ற அர்த்தம். அவனை கேட்டோம்னா 85 வயசு, அது வாழ்றதுக்கான அடையாளம் கிடையாது. எனக்கு தெரிய வந்து இந்த மாதிரியான இருந்த வரைக்கும் ஆச்சு பூச்சுன்னு ஆட்டம் போட்டவன்லாம் இதுதான் கடைசி கதி. 2 கிட்னி அவுட் ஆயிரும், கை காலெலாம் யானைக்கால் மாதிரி வீங்கி இருக்கும், தோல்லாம் வந்து அது என்ன நேரமோ அப்படி மாறி இருக்கும். அவங்களுடைய அந்த தோற்றமே வந்து அவ்வளோ அகிலியாக இருப்பாங்க. எப்படி அப்படி மாறினான்னு தெரியாது. குறிப்பிட்டு யாரையும் பேர் சொல்றது நாகரிகம் கிடையாதுல, அதனால விட்டுடுறேன். அப்படிலாம் ஆயிடுவேன். பொதுமக்கள் வாயிலிருந்த விழுந்த போலீஸ், அது கான்ஸ்டபிள்லேருந்து என்ன லெவலில் இருந்தாலும் அவனுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கும். குடும்ப உறுப்பினருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது, தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அதே மாதிரி போலீஸினுடைய வாயில் விழுந்த அதிகாரிகள் இருக்கான் பாருங்க, அவனும் நல்லா இருந்ததா கிடையாது. இருந்துக்கிட்டு இருக்கையிலேயே கை போயிடும், கால் போயிடும், ஆனால் நடக்க மாட்டோமா இருப்பாங்க, சர்வீஸ்லாம் இருப்பானுங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அவனை கண்டு அப்படியே நடுநடுங்க விடுவான் பாருங்க. ஆனால் யாரை கூட சபார்டினேட்டர் போலீஸை. ஆனால் அந்த மாதிரி வந்து கூட போலீஸ் வாயில் விழுந்த அந்த அதிகாரி அவனும் நல்லா இருந்ததா அது கிடையாது. உனக்கு என்ன ஒரு பதவி கொடுத்துருக்கேன், கொஞ்ச நாள் நீ வந்து இருக்கலாம், ஆனால் இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யலாம், நல்ல இணக்கமாக சந்தோஷமாக சிரித்த மேனிக்கு உன்னுடைய பணியை. ஏன்னா இது பணியே ஒரு மாதிரியான கடுமையான பணி. ஆனால் எந்த நேரம் எவன் வந்து நமக்கு டென்ஷன் படுத்துவான்னு தெரியாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் முக்கியம். ஒரு வெளியிடங்களுக்கு போகிற டிரைவர் தான் வந்து நமக்கு ரொம்ப உயிரை காப்பாற்றக்கூடிய உற்ற தோழன். ஆனால் சாதாரணமாக சிரிச்சு பேசிக்கிட்டு போகலாம்ல. திருன்னு உட்காந்துருப்பேன். டிரைவர்கிட்ட பேசினோம்னாலே நம்ம இவனுக்கிட்ட டிகினிட்டி குறைஞ்சிருப்புன்ற மாதிரி. டிரைவர்கிட்ட சாதாரணமாக சிரிச்சு பேசி அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, குழந்தை எத்தனை, என்ன படிக்கிறாங்க, எங்கே இருக்காங்க, அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, எந்த ஊர், எல்லாம் சும்மா சாதாரணமாக கேட்கலாம். அவன் உங்களுக்கு எளிமையாகவும் பதில் சொல்லுவான், நல்ல நட்பு ரீதியாகவும் இருப்பேன், நல்லாவும் இருக்கும். அந்த பணிபுரியும் சூழல் வந்து நல்லா இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு போலீஸ் நல்லான்னு சொல்லியிருக்க மாட்டேன். அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவனே யார்? அதில் விழுப்புரம் கோர்ட்டில் சாட்சி சொன்னவன் அந்த போலீஸ் டிரைவர், கண்ணாடி ஏற்றி விடுறா அப்படின்றல, கண்ணாடியை ஏற்றி விடுறா, ஏற்றி விட்டேன், அந்த உனக்கு சொல்கிறதுக்கு வைக்க வரையில் வச்சான்ல ஆப்பு, அவன் தான் உனக்கு சொன்னேன் கண்ணாடியை ஏற்றி விட்டுன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி நல்ல விட்னஸ் பக்காவாக கன்விஷன் கொடுத்தாங்க இல்லை. அதனால் அது எது சொல்கிறேன்னா, இந்த வரக்கூடிய இந்த இளம் அதிகாரிகள் தெரிஞ்சுக்குங்கப்பா. எஸ்ஐ அப்புறம் டைரக்ட் டிஎஸ்பிலாம் வர்றீங்கல்ல, டைரக்ட் டிஎஸ்பிலாம் உனைய ஒரு 4 பேரை கூட வச்சுக்கிட்டே உனைய ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்க, அதெல்லாம் வந்து கண்ட்ரோலாம் பண்ணுறது லைஃப் கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் இந்த உமன் இன்ஸ்பெக்டர், உமன் எஸ்ஐ, அதெல்லாம் வந்து எனக்கு பாவம் அந்த பொம்பளை பிள்ளைய அதிகமாக ஃபோனில் வந்து கண்ணீர் வடிக்குதுங்க. ஏமா நல்லாவே வேலை பார்க்க வேண்டியதானம்மா, ரொம்ப நல்ல சிரிச்ச மேனிக்கு எளிமையாக இயல்பாக வேலை பார்க்க வேண்டியதானே. இன்னும் இந்த மென்னு போலீஸ் ஆஃபீஸர்னுடைய ஃபேமிலி பற்றி சொல்றதை காட்டிலும் உமன் போலீஸ் ஆஃபீஸர்னுடைய ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா இன்னும் அதை காட்டிலும் மோசமாக இருக்கு. நான் சொல்கிறேன்னு இல்லை, உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய சர்க்கிளில் நீங்கள் பாருங்களேன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சும்மா அந்த அவர் எப்படி இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், அந்த அம்மா இங்கே வந்து ஆய்வுன்னு ஆட்டம் போட்டுச்சு, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது நம்ம சாபமாக சொல்றது இல்லை, ஒரு எளிதாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை கெடுத்து வச்சிருவாங்க. அதனால் இந்த செய்தி பார்த்த உடனே இவனுடைய வரலாறு வந்து ஏன் அப்படி வந்து ஏன்னா இவனக்கெல்லாம் ஆட்டம் போட்டவன் தப்பிச்சிருந்து கூட இவன் ஏன் மாட்டான் அப்படின்னா இது ஒன்று தான் காரணம். ஆனால் போலீஸ் வாயில் விழுந்தவன். இவனை காட்டலாம் ஆட்டம் போட்டவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னா இது ஒன்று தான் காரணம். போலீஸை அனுசரித்து எளிதாக இயல்பாக நடத்தி கொண்டு போயிருப்பாங்க. அவனுக்கு தேவையான சின்ன சின்ன சலுகைகள் அது கூட பரவாயில்லைன்றேன். அவனுடைய தனி மனித ஒழுங்கினங்கள் ஓரளவுக்கு பட்டும் படாமையும் வெளியே தெரிந்திருந்தாலும் ஏதோ வந்து
சக காவலர்களுக்கு ஒரு மனிதாபிமானமாக உதவி பண்ண பார்த்தீங்களா, அது கூட பரவாயில்லன்றேன். இவன் அதுக்கு கூட அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானத்திற்கு கூட அருகதை இல்லாத ஆளு. பக்காவா தண்டிக்க பண்ணு, இப்போ போ ஓடு. அதே எந்த பட்டாலியன் போலீஸ் உனக்கு லேசா தூசி மாதிரி தெரிஞ்சானா அவனை பார்த்து பம்முவான். அவன் தான் இப்போ 2 பக்கம் தோளில் கைப்பிடிச்சி இப்போ எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வர. எங்கே ஓடிடுவ? ஒடிசாவுக்கு ஓடுவ? எங்கே ஓடுவ? பான் கிரிமினல் தாயா ஓடி ஒழிய முடியும். நீலாம் போலீஸ் இருந்தவன் எங்கே ஓடுவ? அவன் வந்து இந்த சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர், அவன் சாத்தான்குளம் விட்டு திருநெல்வேலி வர்றதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டான். பான் கிரிமினல் தான் வந்து ஓட முடியும். அதனால அவனுக்கு இப்போ 10 வருஷம் 15 வருஷம் எஸ்ஐ இருக்கிறான். அவனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை கண்டுபிடிக்க முடியாதா? யூனிஃபார்ம் போட்டு வேலை வகையில் தான் உன் கித்தாப்பு. அப்புறம் அக்யூஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்க, இந்த 75 சாதாரணமான ஆளை காட்டில் ரொம்ப புழுன்னு நடுக்கிடுவேன். நீ எங்கே ஓடுவ? இப்போ உன் நடுக்கம் தெரியாதா? அதனால் ஒழுங்கு மரியாதையாக சரண்டர் ஆகிறதுக்கா, இல்லைன்னா வந்து இவன்ட்ட எப்படியும் பிடிபட்டுருவீங்க. ஏன்னா பிடிபட்டு வழக்கு சந்தித்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்ப்போம். இந்த அடுத்த பதிவில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு பற்றி பார்ப்போம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம்.